வாங்க நம்ம பூமி உருவாக்குன சில நம்ப முடியாத இடங்களையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சக்திகளையும் பத்தி பார்க்கலாம். கடலுக்கு அடியில ஒரு நீர்வீழ்ச்சியா? கேட்கும்போதே நம்ப முடியல இல்ல. பூமி நம்ம கற்பனையையும் தாண்டினது. சில சக்திகளை கட்டுப்படுத்தவே முடியாது, அது இயற்கையோட விதிகளையே மாத்தி எழுதும். இதுதான் நம்ம பூமியோட சில வைல்டு கிரியேஷன்ஸ். இதையெல்லாம் உருவாக்குற அந்த மகா சக்திகள் என்னென்னு பாப்போம். முதல்ல நெருப்பு. நம்ம பூமிக்கு உள்ள இருந்து வர இந்த வெப்பம்தான் பல விஷயங்களை உருவாக்குது. பாருங்க, இதுதான் பூமியோட இளமையான நிலம். சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் குளிர்ந்திருக்கு. புதுசா நிலம் இப்படிதான் பிறக்குது. ஆனா இது எப்பவும் அழிவை மட்டும் தர்றதில்ல. பாருங்க, எவ்வளவு அழகா புகை வளையங்களை உருவாக்குது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஒரே சக்தி தான், ஆனா எவ்வளவு வித்தியாசமா வெளிப்படுது பாருங்க. துர்க்மெனிஸ்தான்ல இருக்கிற இந்த எரிவாயு பள்ளம் 50 வருஷமா எரிஞ்சிட்டே இருக்கு. இன்னமும் அணையல. சரி, அடுத்த சக்திக்கு போகலாம். நெருப்பு உருவாக்குதுன்னா தண்ணி அதை அழகா செதுக்குது. சீனாவுல இருக்கிற இந்த 3000 தூண்களும் இப்படிதான் உருவாச்சு. தண்ணி ஒரு பீடபூமியையே தீவுகளா மாத்திருச்சு. இங்க அரிப்பு ஒரு கூர்மையான கத்தி மாதிரி பாறைய வெட்டி இந்த மாதிரி பளபளப்பான சுவர்களை உருவாக்குது. அதே தண்ணி தான், ஆனா கிராண்ட் கேனியன்ல அதோட சக்தி வேற லெவல்ல வெளிப்படுது. இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய சக்தி இருக்கு. அதுதான் காலம். கிராண்ட் கேனியன் அடியில ஒரு மர்மம் இருக்கு. பாறை அடுக்குகள்ல சுமார் 1.2 பில்லியன் வருஷம் காணாம போயிருக்கு. 1 பில்லியன் வருஷ வரலாறு காணாம போயிருச்சு. அப்போ அந்த பாறைகளுக்கு என்ன ஆச்சு? விஷயம் என்னன்னா, இந்த மலைகள் உருவாகல, சுத்தி இருந்ததெல்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது தான் இது. இவ்ளோ கடுமையான சூழல்ல கூட உயிரினங்கள் வாழுது, அதுவும் ரொம்பவே ஆச்சரியமான வழிகள்ல. ஸ்பெர்ம் வேல்ஸ் இப்படி செங்குத்தா தூங்குன்னு கொஞ்ச வருஷம் முன்னாடி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. பார்க்கவே அமைதியா இருக்கு. காலத்தை ஜெயிக்க உயிரினங்களோட 2 வழிகள். ஒன்னு பல தலைமுறை பயணம், இன்னொன்னு பல்லாயிரம் வருஷ வாழ்க்கை. சில உயிரினங்கள் அதுவே ஒரு இயற்கை சக்தியா மாறிடுது. இந்த நட்சத்திர வெளிச்சம் உண்மையில ஒரு அழகான பொறி. இந்த சக்திகள் எல்லாம் நமக்கு ஒன்னு சொல்லுது. நம்ம பூமி ஒரு இடத்துல நிக்கிறது இல்ல, அது மாறிட்டே இருக்கு. இங்க லேசா மழை பெஞ்சா போதும், தர ஒரு பெரிய கண்ணாடியா மாறிடும். வானம் எது பூமி எதுன்னே தெரியாது. பாருங்க, உருவாக்கம், அழிவு எல்லாமே இப்ப கூட நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம பூமி தன்னைத்தானே மாத்திக்கிட்டே இருக்கு. கோடிக்கணக்கான வருஷங்கள்ல பூமி இந்த அதிசயங்களை காட்டியிருக்கு. இப்போ அது எதை உருவாக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்க?